ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, கார்த்திக் தீபாவை கட்டிப்பிடிச்சி அவங்களுடைய நெத்தியில் கிஸ் பண்ண தீபா கண் கலங்குறாங்க. அப்புறமா கார்த்திக் கிட்ட நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க. ஒரு தடவை திரும்ப சொல்லுங்களேன்னு கேட்க, என்னங்க விட்டால் நைட்டு ஃபுல்லாக சொல்லுவீங்க போல இருக்குது, அதெல்லாம் தோன்ற நேரத்தில் மட்டும்தாங்க சொல்லணும்னு கார்த்திக் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட என் மேலே லவ் வரலன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி உங்களுக்கு லவ் வந்துச்சுது, அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு தீபா கேட்க, காரணம் தெரியலங்க, ஆனால் தெரிய வரும்போது நானே சொல்கிறேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. அப்புறமா தீபா கார்த்திக் கிட்ட நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் மாற்றணும்னு சொல்கிறாங்க. என்னதுங்கன்னு கார்த்திக் கேட்க, நீங்கள் என்னை இப்படி வாங்க போங்கன்னு சொல்கிறதையும் நீங்கள் மாற்றிக்கணும், இது ஏதோ நமக்குள்ளே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மாதிரியே இருக்குது, நீங்கள் சீக்கிரமாகவே என்னை வா போன்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் மாறணும்னு சொல்கிறாங்க. அடுத்த சபதமாங்க, இதுக்கும் ஏதாவது டெட்லைன் வச்சுருக்கீங்களான்னு கார்த்திக் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இயல்பாகவே நீங்கள் மாற்றிக்கணும்னு தீபா சொல்லும்போது கார்த்திக்கு சரவணன் கால் பண்ணுறாரு. என்ன சரவணன் இப்போ கால் பண்ணியிருக்கீங்கன்னு கார்த்திக் கேட்க, கார்த்திக் ரியா தப்பிச்சு போயிட்டா, காவலுக்கு இருந்த 2 கான்ஸ்டபிள்ஸ்க்கும் தூக்க மாத்திரையை கலந்து டீ கொடுத்துருக்காங்க, இது எல்லாம் அந்த ரம்யா வேலையாக தான் இருக்கும், எப்படியும் ரியாவும் ரம்யாவும் ஏதாவது ரூபத்தில் வந்து உங்கள் கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினப்பாங்க, நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோனை வைக்கிறாரு. தீபா கார்த்திக் கிட்ட யாருங்க ஃபோன்லன்னு கேட்க, சரவணன் தான் சொல்கிறாரு. எதுவும் முக்கியமான விஷயமா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்காருன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கன்னு சொல்லி தீபாவுடைய தோளில் கையை போட்டு கூட்டிகிட்டு போக தீபா கார்த்திக்கையே பார்க்குறாங்க. கார்த்திக்கும் தீபாவை பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. அடுத்த சீனில் ரம்யாவையும் ரியாவையும் காட்டுறாங்க. ரியா ரம்யா கிட்ட, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சாச்சுது, அடுத்ததான் நம்ம என்ன செய்யலான்னு கேட்க, அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம ஏற்கனவே பிளான் போட்டபடி தீபாவுடைய ரூபத்தில் நீ அந்த மண்டபத்துக்கு போகணும், அதுக்கு முன்னாடி மண்டபத்தில் இருக்கக்கூடிய தீபாவை நம்ம எப்படியாவது வெளியே வர வைக்கணும்னு ரம்யா சொல்ல, அது எப்படி முடியும், நம்ம 2 பேராலையுமே மண்டபத்துக்கு போக முடியாது, அந்த கார்த்திக் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோந்தான் ரியா சொல்ல, அங்கே இருக்க ஒரு ஆள் தான் நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு ரம்யா சொல்கிறாங்க. நீ யாரை சொல்கிற, அந்த ஐஸ்வர்யாவையான்னு ரியா கேட்க, ஆமான்னு ரம்யா சொல்ல, அவளாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாளான்னு ரியா கேட்குறாங்க. ஹெல்ப் பண்ணுறது மாதிரி அவகிட்ட பேசி பார்ப்போன்னு ரம்யா கால் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா, நான் ரம்யா பேசுகிறேன்னு சொல்ல, ரம்யாவா, நீ போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம், போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயம் இந்த வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு தான் பிரச்சனை, அப்புறம் என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்கன்னு ஐஸ்வர்யா சொல்ல, ப்ளீஸ் ஐஸ்வர்யா, நான் சொல்கிறது கேளு, அந்த தீபாவை உனக்கும் பிடிக்காது தானே, அந்த வீட்டில் அவள் இல்லாமல் இருந்தால் உனக்கு சந்தோஷம் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு நிறைய பணம் தருவேன்னு சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு ஆசை வந்துடுது. நீ நிறைய பணம் தருவியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நிச்சயமாக தருவேன்னு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஐஸ்வர்யா சொல்ல, நான் உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு வந்துருன்னு ரம்யா சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஐஸ்வர்யா பேசிட்டு திரும்பும்போது அங்கே அருண் நிற்கிறாங்க. என்ன, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, என் ஃப்ரெண்டு கிட்ட தாங்க, கார்த்திக் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட எதுவும் பொய் சொல்கிறியான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் எந்த பொய்யும் சொல்லலைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறமா ஐஸ்வர்யா ரியாவையும் ரம்யாவையும் போய் பார்க்குறாங்க. எதுக்காக இப்போ என்ன வர சொன்னேன்னு ஐஸ்வர்யா கேட்க, இங்கே பார் ஐஷு, உனக்கும் அந்த தீபா எதிரி தானே, நம்ம 3 பேருக்குமே அவள் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை கொடுத்தவ, அவள் அந்த வீட்டில் இல்லாமல் இருக்கிறது தானே நல்லதுன்னு ரம்யா கேட்க, ஆமாம், அவளால் தான் இப்போ என் அம்மா ஜெயிலில் இருக்காங்க, நான் கர்ப்பம் இல்லைன்னு அத்தைக்கிட்ட சொல்லி என்னை அந்த வீட்டிலேருந்தே வெளியே அனுப்பிட்டா, எல்லாத்துக்கும் அந்த தீபா தான் காரணம், ஆனால் தீபா விஷயத்தில் நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்கன்னு ஐஸ்வர்யா கேட்க, தீபாவோட இடத்துக்கு நான் போகணும், கார்த்திக் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார், அதனால தீபா மாதிரி மாஸ்க் போட்டு நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன், நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தீபாவை நம்ம எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு கேட்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது தெரிஞ்சா நான் அவ்வளோந்தான், அப்புறம் அந்த வீட்டை மறந்துட வேண்டியதான்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பார் ஐஷு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் மாட்டிக்கிட்டாலும் உன்னை மாட்டி விட மாட்டோம், அது மட்டும் இல்லை உனக்கு நான் நிறைய பணம் தரேன்னு ரம்யா சொல்ல, சரின்னு ஐஸ்வர்யாவும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் ஐஷு, நீ மட்டும் செஞ்சுட்டேன்னா நானும் ரம்யாவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோம், அப்புறம் நம்ம 3 பேர் அங்கே ஜாலியாக இருக்கலான்னு ரியா சொல்கிறாங்க. தீபாவை கடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, எப்படியும் கார்த்திக்கு நீ போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்ச விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால அவரோட கண் இப்போ தீபா மேலே மட்டும்தான் இருக்கும், இத்தனையும் தாண்டி நான் ரிஸ்க் எடுத்து அந்த தீபாவை வெளியே கொண்டு வரேன், ஆனால் எக்காரணம் கொண்டு அந்த தீபா மறுபடியும் மண்டபத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ திரும்பி வரக்கூடாதுன்னு ஐஸ்வர்யா சொல்ல, நீ கவலைப்படாத ஐஷு, என் கழுத்தில் தாலி ஏறின அடுத்த செகண்டே
தீபாவோட கதையை நாங்கள் முடிச்சிருவோன்னு ரம்யா சொல்ல, சரி நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு ஐஸ்வர்யா கிளம்பி போகிறாங்க. தீபா ரூமில் தனியாக இருக்காங்க. கார்த்திக் அவங்க கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதை நினச்சி பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா உள்ளே வந்து, தீபா கார்த்திக் உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், அவர் மண்டபத்துக்கு பின்னாடி நிற்கிறாரு, நீ வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுவாக இருந்தாலும் அவர் எனக்கு கால் பண்ணியிருப்பாரு, அப்படி அவர் கால் பண்ணலேன்னு தீபா சொல்ல, இல்லை நான் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன், என்கிட்ட தான் சொல்லி விட்டாரு, நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கக்கா அவர் எங்கேயுமே இல்லையேன்னு தீபா கேட்க, சாரி தீபா நான் தான் போய் சொல்லி உன்னை இங்கே வர வச்சேன்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. எதுக்குக்கான்னு தீபா கேட்க, இதுக்கு தான் சொல்லி ஒரு ஸ்ப்ரே எடுத்து அவங்களோட முகத்தில் அடிக்கிறாங்க. தீபா மயக்கம் போட்டு விழ ஐஸ்வர்யா அவங்கள தாங்கி பிடிச்சி ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாங்க. அப்புறமா ரியாக்கும் ரம்யாக்கும் கால் பண்ணி, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், தீபாவை மண்டபத்துக்கு பின்னாடி மறைச்சி வச்சிருக்கிறேன், உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட ரம்யாவும் ரியாவும் கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா வெயிட் பண்ணி நிற்கும் போதே அங்கே தீபாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. ஏங்க உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு ஜானகி கேட்க, ஆமாம் ஜானகி, நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்ல, இனி அதை நினச்சி வருத்தப்பட்டு என்னங்க செய்கிறதுக்கு, நாளைக்கு கல்யாணம், அது நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்ம சாமி கிட்ட வேண்டிப்போம், இப்போ நீங்கள் வந்து தூங்குங்கன்னு சொல்லி ஜானகி கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல வேலை போயிட்டாங்க, இல்லைனா மாட்டிருப்போன்னு ஐஸ்வர்யா நினைக்கும் போதே ரியாவும் ரம்யாவும் அங்கே வந்து தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் தீபாவை காணலையேன்னு சொல்லி மைத்திலியும் ஜானகியும் எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை கார்த்திக் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருப்பாளோன்னு மைத்திலி சொல்ல அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. என்னாச்சுதுன்னு கேட்க, இல்லை காலையிலேருந்தே தீபாவை காணும், ஒருவேளை கார்த்திக் தம்பி ரூமில் இருப்பாளோன்னு மைத்திலி கேட்குறாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாட்சி போகிறாங்க. தீபாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளியுது. அவங்கள ஒரு தூணில் கயிறால் கட்டி போட்டிருக்காங்க. அவங்களோட எதிரில் ரம்யா நின்று சிரிக்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க.